ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐநாட் துணை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். நிலா வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பீச்சுக்கு போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சோழனும் சரின்னு சொல்லி அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு சோழன் இப்படி வரணும், நீங்கள் ரொம்ப பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு நிலா வந்து அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது எனக்காக நீங்கள் என்ன வேணாலும் செய்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்குறாரு. கண்டிப்பாக சொல்லுங்கள் சோழன், நான் என்ன பண்ணணும், உங்களுக்காக கண்டிப்பாக நான் ஏதாச்சும் பண்ணியே தீரணும் அப்படின்னு நிலா கேட்கும்போது சோழன் சொல்கிறாரு, நீங்கள் அந்த தாலி செயினை திரும்பவும் கழுத்தில் போட்டுக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே நிலாவுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி. ஏன் அப்படின்னு அவங்க அம்மாவும் தாத்தாவும் குங்குமம் வச்சதுனால ஆசீர்வாதம் பண்ணி நீங்கள் தாலி செயின் போட்டுக்க சொல்லி கேட்குறீங்களா அப்படின்னு. ஆமாங்க, இப்போது நீங்கள் பூ பொட்டோட எவ்வளோ அழகாக இருக்கீங்க தெரியுமா, உங்களை பார்க்கும்போது எனக்கே கண் திருஷ்டியாட்டமே இருக்குது, நீங்கள் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கீங்க, கழுத்தில் அந்த தாலி செயினை போட்டுக்கோங்க, அதுக்காக மட்டும் கிடையாது, உங்களுக்கு அது பாதுகாப்பாகவும் இருக்கும், அதுக்காக தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லவும், ஏன் சொல்ல நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, சுற்றி வளைச்சி வேறு எங்கேயாச்சும் மூக்கத்தோட வரீங்களா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நிலா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க, உங்களுக்காக தான் சொல்கிறேன். ஏங்க, ஒருவேளை தாலி செயினை போட்டுக்கிட்டா உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், நீங்கள் அதை யாருக்கும் தெரியக்கூடாது, இப்படிப்பட்ட ஒரு கல்யாணத்தை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணுமான்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியெல்லாம் இல்லை சோழன் அப்படின்னு. அப்புறம் என்னங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆன விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் போடாமல் இருக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த ராகவெல்லாம் உங்களை எந்த பேச்சு பேசினா நீங்கள் மட்டும் கழுத்தில் தாலியோ நெத்தியில் குங்குமம் வச்சிருந்தா உங்களுக்கு கல்யாணம் ஆனது அவனுக்கு தெரிஞ்சிருக்கும், அவன் உங்களை கேலியும் கிண்டலும் பண்ணியிருக்க மாட்டா. இதே மாதிரி மற்றவங்க யாரும் பண்ணிடக்கூடாது இல்லைங்க, நீங்கள் லேடிஸ் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க, சரி அடுத்தடுத்து இன்னும் வேகன்சிலாம் எடுப்பீங்களா, ஒரு ஆள் கூட வாங்க, ஜென்ஸ் இல்லாமல் இருப்பாங்க, ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போக வர ஸோ உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குங்க, நீங்கள் அந்த தாலி செயினை திரும்பவும் மறுபடியும் உங்கள் கழுத்தில் போட்டுக்கணும், அதான் என் ஆசை அப்படின்னு சோழன் சொல்கிறாரு. நிலா முதல்ல யோசிக்கிறாங்க. 5 நிமிஷம் யோசிச்சுட்டு உடனே சோழன் கேட்குறாரு, என்னங்க நான் சொன்னது சரியா இல்லை தப்பா ஏதாச்சும் கேட்டுட்டேன்னா, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா பரவாயில்லைங்க, நீங்கள் கேட்டீங்க அப்படின்றதுக்காக தான் நான் என் மனசில் பட்டுச்சு நான் சொன்னேன் அப்படின்னு சோழன் சொன்ன உடனே நிலா இருந்துக்கிட்டு, சரிங்க சோழன் நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே வீட்டுக்கு போன உடனே அந்த தாலி செயினை நீங்கள் எடுத்து கொடுங்க, நான் வந்து அதை என் கழுத்தில் போட்டுக்கிறேன் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. சோழனுக்கு அவ்வளோ சந்தோஷம். என்னடா இன்னைக்கு நமக்கு நாள், அதாவது நேரம் நல்லா இருக்கு போல இருக்கு, என்ன செஞ்சாலும் நிலா சரின்னு சொல்றா, சோழா உண்மையிலே நிலாவுடைய மனசுல நீ இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரிங்க சோழன் கிளம்பலாமா, வீட்டுக்கு நேரமாகுது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க, அப்படி வேற ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு சோழன் கேட்குறாரு. அதெல்லாம் எதுவும் வேணாம் சோழன் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. இன்னொரு சைடு அங்க எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நிலா சோழன் போய் நின்ன உடனே, பாண்டி சோழன் வந்துட்டான் போல இருக்குடா, நிலாவும் சோழனும் அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியான அப்படின்னு எந்திரிச்சு நின்று எல்லாருமே பார்க்குறாங்க. இவங்க 2 பேரும் இறங்கி போயிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சேரனுக்கும் நிலாவை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மாற்றம் அது அவங்களுக்கே தெரியுது. அதாவது நிலா அவங்க பாட்டி தாத்தா வச்சு விட்ட குங்குமம் அதெல்லாம் அவங்களுக்கும் இருக்குல்ல, இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒன்னா வரத்தை பார்த்ததும் அந்த குங்குமத்தை பார்த்த உடனே அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை வந்திருக்கு, அவங்க 2 பேரும் கூடிய சீக்கிரம் சேர்ந்துருவாங்க. பாண்டி அவங்களை இப்படி 2 பேரையும் சேர்த்து வச்சு பார்க்க இவ்வளோ நல்லா இருக்குல்ல, இதே மாதிரி கடைசி வரைக்கும் அவங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆமாண்ண, நடந்த விஷயத்தை கேள்விப்பட்ட போது கூட நான் கூட அவங்க கிட்ட கோவப்பட்டேன், ஆனா சோழனனுக்கு எப்போ அவங்கள பிடிச்சிருக்குன்னு நீங்க எல்லாரும் சொன்னீங்களோ எனக்கு தெரிய வந்துச்சோ அப்பவே நானும் முடிவு பண்ணிட்டேன், அவங்க இந்த வீட்டை விட்டு போகாம சோழன் ப்ரோ கூட இந்த வீட்டில் எல்லாரும் சேர்ந்து ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்பட்டுட்டேன், எனக்கு கூட அவங்க பிரியக்கூடாது, 2 பேரும் சேர்ந்து இருக்கணும்னு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொன்ன உடனே இது இன்னும் நம்ம அதிர்ச்சியா இருக்கு. நம்ம பாண்டிக்கு எப்ப இவ இப்படியெல்லாம் மாறினான்னு தெரியலையே, பரவாயில்லையே மாறிட்டாலே, வீட்டை விட்டு அவங்க எங்கேயாச்சும் ஹாஸ்டல்ல போய் தங்கிக்கிட்டோன்னு சொன்ன வானதியா இப்போ அவங்க கூடவே சேர்ந்து இங்கே இருக்கட்டும்னு சொல்றா அப்படின்னு பாண்டிக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அவ்வளோ சந்தோஷமும் பண்றாங்க அந்த அளவுக்கு. அப்புறம் அவங்க 2 பேரும் நிற்கவும், என்னம்மா ஜாலியாக போயிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு நடேசன் கேட்குறாரு. அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா ரொம்ப வெயிலாக இருக்குது போய் உள்ளே உட்காரு அப்படின்னு. எனக்கு மட்டும்தான் அங்கிள் வெயில் அடிக்குது, நீங்கள் கூட தான் வெளியே உட்காந்துட்டு இருக்கீங்க, வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு நிலா கூப்பிடுவோம். இருக்கட்டும்மா பரவாயில்ல அப்படின்னு. அட வாங்க அங்கிள் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாருமே வந்து நின்றுட்டுருக்காங்க. நிலா சோழன் வாப்பா
வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிடுறாங்க. சந்தா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கேட்குறாங்க. நான் ஓகே தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணா என்னண்ணே பிரச்சனைலாம் ஓகேவா? ஃபோனில் என்னமோ சொன்னீங்க, எனக்கு மனசே இல்லை நான் அங்கே இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோழன்னு சொல்கிறாரு. சோழா நான் தான் உங்ககிட்ட ஃபோன்லேயே சொன்னேன்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ஏன் தேவையில்லாமல் 2 பேரும் வரி பண்ணிக்கிறீங்க? நிலா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் இப்போ தான் வந்திருக்கீங்க, போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு. அண்ணா அதெல்லாம் இருக்கட்டும்ண்ணே, நாங்கள் எப்போவோ வந்துட்டோம், அப்படியே சும்மா பீச்சுக்கு போயிட்டு அப்புறமா அங்கே கொஞ்ச நேரம் இருந்துட்டு வீட்டுக்கு வந்தோன்னே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியாப்பா, சரி உட்காருங்கப்பா அப்படின்னு எல்லாருமே சுற்றி முற்றி உட்காந்துட்டு இருக்காங்க. சரி இருப்பா, ஃப்ரிட்ஜில் ஜூஸ் வாங்கி வச்சுருக்கேன், வெயிலுக்கே எப்படியும் குடிக்க தோணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நான் ஊற்றி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்கிறாரு. ஆனால் இருக்கட்டும் உட்காருங்கண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க நிலா இருந்துக்கிட்டு. அப்போது வானத்தி இருந்துக்கிட்டு ஆனால் நீங்கள் இருங்க நான் போய் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வானத்தையே போயிட்டு எல்லாருக்கும் டம்ளர் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா பாண்டியும் வானத்தையும் சேர்த்து எல்லாருக்கும் ஜூஸ் ஊற்றி கொடுக்குறாங்க. எல்லாருமே உட்காந்து குடிச்சிட்டு இருக்காங்க. அனுஷ், சந்தா, நடேசன் எல்லாருமே கூட சேர்ந்து ஒன்றா உட்காந்து பல்லவனோட சேர்ந்து குடிச்சிட்டு இருக்காங்க. ஜூஸ் குடிச்சிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏப்பா நான் சேரா உன்கிட்ட கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த பிள்ளைக்கு தான் அவ்வளோ பிரச்சனை இல்லைடா, அப்புறம் எதுக்குடா அவங்க குடும்பத்தில் அவங்களுடைய அப்பா அம்மா சம்மந்தம் வேணும்னு நீ இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்க? சந்தாவோட அண்ணன் அனுஷ்கே இந்த கல்யாணத்தில் சம்மதம், எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு அவனே நினச்சிட்டு இருக்கான். உனக்கு என்னடா கல்யாணம் பண்ணிக்க? இங்கே பாருடா, அவங்க ஊர் தேடி இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. அவன் இன்னும் 10 நாளில் நான் சந்தாவை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லியிருக்கானா. அப்படி இல்லைன்னா அதுக்குள்ளே திரும்பவும் அவங்களே தேடி சென்னைக்கு திரும்பவும் சந்தாவை தேடி வருவாங்க. இப்படியே எத்தனை நாளைக்குடா அங்கேயும் இங்கேயும் மறைச்சு வச்சுட்டு இருக்க முடியும்? சந்தா இல்லைன்ன உடனே அவங்க எப்படிடா போயிட்டாங்கன்னு நானும் ஆச்சரியப்பட்டேன். இவன் அப்படி சொன்னதுனால தான் அவங்க போயிருக்காங்க. திரும்பவும் அடுத்த டைம் வரப்போ நம்ம எங்கேயாச்சும் சந்தா ஒழிச்சு வச்சா எங்கே இருக்கான்னு அடுத்த தடவை தேடி கண்டுபிடிக்காம போக மாட்டாங்கல்ல. எப்படியும் சந்தா இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிச்சிட்டு தான் அவங்க ஊருக்கு போவாங்க. இங்கே பாருடா சேரா, டேட் பண்ணுறது எனக்கு என்னமோ சரியில்லைன்னு தோணுது. அந்த பிள்ளைக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கும் அந்த பிள்ளையை பிடிச்சிருக்கு. 2 பேரும் பிரிஞ்சு கஷ்டப்படுறத விட பேசாம சீக்கிரமா 2 பேரும் கல்யாணத்தை முடிச்சுக்கோங்க. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நம்ம லோக்கல் போலீஸை வச்சு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவங்கள பிரச்சனை பண்ண விடாம தொடர்ந்து அனுப்பிடலாம்டா. நான் சொல்றது கேளுடா சேரா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்றாரு. ஆமண்ண, இந்த விஷயத்த பத்தி நானும் உங்ககிட்ட பேசணும்னு அங்கிருந்து மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே தான் வந்தேன். அங்கிள் சொல்றது சரிண்ணே, நாம ஆல்ரெடி பேசினது தானே, எதுக்குன்னா லேட் பண்ணணும், ப்ளீஸ்ண்ணே சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு நிலா சொல்றாங்க. சோழன் எல்லாருமே சொல்றாங்க. என்ன பாண்டி அமைதியாவே இருக்கீங்க, சொல்லுங்க அப்படின்னு. ஆமாண்ணே, இப்ப எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, நம்ம நினைச்ச மாதிரி சேரணும் சந்தாவுக்கும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கணும். கவலைப்படாதீங்கண்ணே, நீங்க எதுக்கு ஆசைப்படுறீங்களோ அது கூடி சீக்கிரம் நடக்கும். நீங்க முதல்ல கல்யாணத்தை பண்ணிக்கோங்க. இது எனக்காகவும் பாண்டிக்காகவும் யோசிச்சு நான் சொல்லலைண்ணே, உங்களோட நல்லதுக்காக தான் சொல்றேன். சந்தா வீட்டுல எவ்வளோ பயந்துட்டே இருந்தாங்க தெரியுமா, எங்க அவங்கள கூட்டிட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் சொல்றேன், நீங்க சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோங்க. நடக்கிற பிரச்சனைய அப்புறமா பாத்துக்கலாம். என்ன பாண்டி நான் சொல்றது சரிதானே அப்படின்னு வானதி சொல்றாங்க. ஆமாண்ணே, இதுக்கு மேல லேட் பண்ண வேணாம் தான் எனக்கும் தோணுது. இந்த பிரச்சனையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சீரியஸா இருக்கும் போல தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு எல்லாரோட அட்வைஸும் ஒரே மாதிரி தான் இருக்கு. நம்ம எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, கன்ஃபியூஷன் ஆகி நிக்கிறாங்க. அண்ணா இன்னும் என்னென்ன யோசிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா பையா, இவங்க எல்லாம் சொல்ற மாதிரி கல்யாணத்தை பண்ணி வச்சிடுறேன் பையா. நீங்களும் சந்தாவும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுல ஒன்னா இருக்கணும், அதை நான் பார்க்கணும். நான் உண்மையிலே அப்பா சொல்ற மாதிரி 10 நாள் டைம் தான் கேட்டிருக்கேன் பையா. அதனால்தான் அவங்க ஊர்ல இருந்து கிளம்பி போயிட்டாங்க. இல்லைன்னா இன்னும் இங்கே தான் இருந்திருப்பாங்க. அவங்க சந்தாவை தேடி வரத நிறுத்த மாட்டாங்க. அதே கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கூட்டிட்டு போறதுக்கு வாய்ப்பே இல்லை பையா, ப்ளீஸ் பையா அப்படின்னு சொல்லுவோம். இல்ல அனுஷே அப்படின்னு சொல்லிட்டு சந்தா ஒருத்தர் மட்டும்தான் இந்த விஷயத்துல எதுவுமே முடிவு எடுக்காம இருக்காங்க. அவரோட அண்ணன் கிட்ட சொல்றாங்க, அவர் தான் டைம் கேட்டிருக்காருல்ல, ஸோ அப்புறம் எதுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கணும், இப்போ அவசரப்படுறீங்க, பொறுமையா இருக்கலாம், அவரை ஏன் எல்லாருமா சேர்ந்து நெருக்கடியில் கொண்டுட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தா கேட்குறாங்க அவரோட அண்ணன் கிட்ட. அப்போ இது புரியுது நம்ம சேரனுக்கு. அப்போ சந்தா ப்ளீஸ் அமைதியா இருப்பா அப்படின்னு சொல்றாங்க. என்ன நீ அவங்கள அமைதியா இருக்க சொல்ற, என்ன சந்தா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு அனுஷையும் கேட்குறாங்க நிலா இருந்துக்கிட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கல்யாணத்துக்கு என்ன அவசரம், அவர் பொறுமையாக கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்றாருல்ல, நீங்க எல்லாம் ஏன் சேர்ந்து அவசரப்படுத்துறீங்கன்னு சொல்றா, வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இல்லை சந்தா, உங்களுடைய நல்லதுக்காக தான் சொல்றோம், உங்களுடைய சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம், இதுல நீங்க எதுவும் பேசாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு நிலா சொல்லிடுறாங்க. நீ எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு. அண்ணா இன்னும் எவ்வளோ நாள் நான் டைம் வேணும் உனக்கு, டைம் கொடுங்கன்னு. இல்லைண்ணா இன்னைக்கு ஒரு நைட் மட்டும் தான் உனக்கு டைம், நாளைக்கு காலையில் நீ நல்ல முடிவாக சொல்கிற, என்னங்க சரிதானே அப்படின்னு சோழன் சொன்னதும். ஆமாம் சோழன், ஆமாண்ணே சோழன் சொல்லிட்டாருல்ல,
நீங்கள் நாளைக்கு காலையில் முடிவை சொல்லிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், இப்போ எல்லாம் எங்கே போக போகிறீங்க அப்படின்னு சொல்லவும், இல்லை பையா வீட்டுக்கு தான் அப்படின்னு. ஏன் அனிஷ் நீ வீட்டுக்கு போகணும்? இல்லை எல்லாருமே சேர்ந்து இங்கே இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. நடேசனுமே சேர்ந்துக்கிட்டு, ஆமாம் அனிஷே எங்கே கூட்டிகிட்டு போகிற சந்தாவை, எல்லாம் இங்கே இருங்க அப்படின்னு. வானதி ஏமா நீயும் இங்கே இருமா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்கிறாரு. உண்மையிலேவா அப்படின்னு. அப்பா அது எப்படி சரி வரும் அப்படின்னு. ஏன்டா எல்லாரும் இருக்கல்ல, என்ன அவள் தனியாக எங்கே தங்க போகிறா? எல்லாருமே இருக்காங்க, இருக்கட்டுமே தப்பு இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ கட்டிக்க போகிறவ தானே அப்படின்னு. இருந்தாலையும் பரவாயில்லப்பா இருக்கட்டும் வானதி, அவர் சொல்கிறது சரிதான், ஆனால் நீங்கள் இருக்க வேணாம், வீட்டில் எல்லாரும் உன்னை தேடுவாங்க, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லவும், சரி பாண்டி நான் எதுவும் நினச்சிக்கல, நான் போயிட்டு வரேன், ஆனால் இருக்கட்டும் சந்தாவை வேணா இங்கே இருக்க வைங்க, பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன்னு அங்கேருந்து வானதி எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அவங்க கிளம்பி போனதுக்கு அப்புறமா இவங்க திரும்பவும் உட்காந்து எல்லாரும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் சோழன் முடிவு எடுக்கிறாரு. உள்ளே போயிட்டு நிலாவுக்கு நம்ம சொன்ன மாதிரி தாலி செயின் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலாம், அப்போ தான் அவள் பார்க்க அழகாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு அந்த தாலி செயினை உள்ள பீரோவில் இருந்து எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஏங்க இந்தாங்க அப்படின்னு கொடுக்கவும், என்னது சோழன் இது அப்படின்னு, வாங்கி பாருங்க அப்படின்னு சொன்னதும் நிலா வாங்கி அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. தாலி செயின் இதை பார்த்த உடனே பாண்டிக்கு, சேரனுக்கு, நடேசனுக்கு, சந்தாக்கு, அதுக்கப்புறம் அவருடைய அண்ணனுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி. இப்படி சோழன் எடுத்துகிட்டு வந்து திடீர்னு கொடுத்த உடனே அவங்க யாருக்கும் எதுவும் புரியல. அப்போ தான் எல்லாரும் திருன்னு பார்க்கவும், என்ன எல்லாம் அப்படி பார்க்குறீங்க அப்படின்னு. ஒன்றும் இல்லைடா சோழா அது வந்து அப்படின்னு. அண்ணா ஒன்றும் இல்லை நீ நடக்கிறத மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக நின்றுக்கிறாங்க சோழன். நிலா என்ன பண்ணுறாங்க, அதை எடுத்து அவங்க கண் முன்னாடி பார்த்துட்டு எல்லா சுச்சுவேஷனையும் யோசிச்சு பார்க்குறாங்க. யோசிச்சு பார்த்ததுக்கப்புறமா சாமிக்கிட்ட போய் நின்று சாமி கும்பிட்றாங்க. சாமி கும்பிட்டுட்டு அதை அங்கே வச்சு சாமி கும்பிட்டுட்டு எடுத்து அவங்க கழுத்தில் போட்டுக்கிறாங்க. இதை பார்க்கும்போது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோ சிரிப்பு நடேசனுக்கு. அப்போதான் இந்த சோழன் கிட்ட போயிட்டு, என்னடா ஒரு நாள் வெளியில், அதாவது 2 நாள் வெளியில் கூட்டிட்டு போயிட்டு வரதுக்குள்ள மனசை மாற்றிட்டியா என்ன? எப்படிரா அந்த பிள்ளை தாலி செயின் எடுத்து கழுத்தில் போட்டுக்குது அப்படின்னு சொல்லவும், இந்த சோழனை என்னமோன்னு நினச்சிட்டிங்கல்ல எல்லாருமா சேர்ந்து, அதான் நிலா என் பொண்டாட்டின்னு நிரூபிக்கணும்ல நானும். கடைசி வரைக்கும் நீயும் அவ்வளோ எதுவுமா ஒன்னே சேர முடியாதுன்னு சொன்னீங்க, எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொன்னதும், என்னமோ வித்த வச்சிருக்காடா நீ, அந்த பொண்ணு உன்னை திட்டவும் செய்து உன்னை விட்டு பிரிஞ்சு போகவும் மாட்டேனது, எப்படியோடா நீங்கள் ஒன்று சேர்ந்தா அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சேரனுக்கு இப்போ வரைக்குமே சந்தாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல துளி கூட விருப்பம் இல்லாமல் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமல் யோசிக்காமல் இருந்தவர், நிலா எப்போ அவங்க கழுத்தில் தாலி செயினை போட்டாங்களோ அடுத்த நிமிஷமே அவருக்கு நம்பிக்கை வந்துடுச்சு. ஸோ எப்போ சோழன் அவ்வளோ பெரிய தப்பு பண்ணி நிலா மன்னிச்சு விட்டாங்களோ, இப்போ தாலி செயினை கழுத்தில் போட்டாங்களோ இப்போ அவருக்கு நம்பிக்கை வந்துடுச்சு. அதனால நாளைக்கு காலையில் எல்லார்கிட்டையும் நான் சந்தாவை கல்யாணம் பண்ணிக்கிறத பற்றி முடிவு எடுத்துட்டு சொல்லிடலான்னு முடிவு எடுத்துட்டா அப்படின்னு அவரோட மனசுக்குள்ளே நினைக்கவும் செஞ்சிடுறாங்க. அவ்வளோ சந்தோஷம் நம்ம பாண்டிக்கு, சந்தாவுக்கு, மற்றவங்க எல்லாருக்கும். சந்தா அமைதியாக இருப்பாங்களா? உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அவங்க கிட்ட வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து பூ எடுக்கிறாங்க. பூ எடுத்து அதை பிச்சு எல்லாருக்கிட்டையும் வேகமாக கொடுத்து அதை அவங்களுக்கு போட சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு எதுக்குப்பா இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் சொல்லவும், அதை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நிலா மேலே அந்த பூவெல்லாம் தூக்கி போடுறாங்க. சோழன் உடனே அமைதியாக இருப்பாரா, குடுகுடுன்னு ஓடி போய் நிலா பக்கத்தில் நிற்கிறாங்க. ஆனால் என்னையும் நிலாவையும் ஆசீர்வாதம் பண்ணனா அப்படின்னு. டே சோழா எதுக்குடா அப்படின்னு. பண்ணனா அப்படின்னு சொல்லவும், ஏங்க வாங்க காலைல விழலாம், வாங்க வாங்க நிலாவை கூட்டிகிட்டு போய் காலைல விழுறாங்க. தாலி செயினை நிலா போட்டுக்கிறேன்னு மட்டும்தான் சொன்னாங்க, ஆனால் சோழன் ஓவர் ஆக்டிங் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நிலா கொஞ்சம் முறைக்கவும் செய்கிறாங்க. ப்ளீஸுங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அங்கிள் நீங்களும் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு நிலா நடேசன் காலையும் விழுந்து நிலா சோழன் 2 பேருமே ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. 100 வருஷம் சேர்ந்து இதே மாதிரி 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும், எந்த குறையும் இல்லாமல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் இந்த மனமாற்றத்துக்கு என்ன காரணம் நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு நடேசன் கேட்கும்போது, ஏயா இப்போதான் நானே நிலாவை சமாதானப்படுத்தி எப்படியோ ஒரு வழி தாலி செயினை கழுத்தில் போட வச்சிருக்கேன், நீ வேற பேசி கெடுத்து விட்டுறாத, எப்படியோ ஒன்று சேர்ந்தோம், பேசாம வேலையை பார்த்துட்டு போ, ஆசீர்வாதம் பண்ணலாம், அதே போதும் எங்களுக்கு சந்தோஷம், நீ போ அப்படின்னு சொன்ன உடனே நிலா வந்து சோழனை பார்த்து முறைக்க செய்கிறாங்க. சாரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நிலா நீ திரும்பவும் அந்த செயினை உன் கழுத்தில் போட்டுக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா, இதுக்கப்புறம் நான் எதை பற்றியும் யோசிக்கலப்பா, நான் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னதும் நிலாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் என்ன சொன்னா, நீ என்னமோ கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்ன மாதிரி என் காதில் விழுந்துச்சு அப்படின்னு
சோழன் சொல்லவும், ஆமாடா நான் கல்யாணத்துக்கு சம்மதம் தான் சொன்னேன் அப்படின்னு சேரன் சொல்லவும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்புறம் என்ன நல்ல நாள் பார்த்து சந்தாவுக்கும் அண்ணனுக்கும் கல்யாணம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லவும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்ம சந்தா ஓடி வந்து நிலாவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இதெல்லாம் உங்களால தான், நீங்க தான் சமாளிக்க வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் சேரனை கட்டிக்கணும் அப்படின்ற ஆசை மனசுக்குள்ள இருந்துச்சு. ஸோ இப்போ அதை வெளிப்படுத்துறாங்க. ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க எல்லாமே சேர்ந்து. எப்படியோ ஒரு வழியா நிலாவும் அவங்களும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் நைட்டு வந்து சாப்பிட்டுட்டு எல்லாரும் படுத்து தூங்க செஞ்சிட்டாங்க. ஸோ மறுநாள் காலையில் வந்து தூங்கி எழுந்துச்சு வழக்கம் போல் எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கும்போது கல்யாணத்தை பண்ணிக்கிறோன்னு சொல்லி போட்டு எல்லாரும் இப்படி உட்காந்துட்டு இருந்தால் எப்படியே அதுக்கான வேலையை பார்க்க வேணாமா அப்படின்னு நடேசன் சொல்கிறாரு வெளியிலேருந்து வந்து. என்ன அங்கிள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம்மா காலண்டர் எடுத்து நல்ல நாள் பார்த்து ஸோ அவங்களுக்கு வேஷ்டி சட்டை புடவெல்லாம் எடுத்து கல்யாணம்லாம் பண்ண வேண்டாமா, பத்திரிக்கைலாம் அடிக்க வேண்டாமா அப்படின்னு நாம் பண்ணுறதே வீட்டுக்கு தெரியாமல், சந்தாவுடைய வீட்டுக்கு தெரியாமல் இதில் பத்திரிக்கைலாம் வேறு அடிக்கணுமா, அதெல்லாம் வேண்டாம், சிம்பிளாக கோயிலில் கல்யாணத்தை முடிச்சுக்கலான்னு சொல்கிறாரு. ஆமாம் அப்படியே பண்ணிக்கலாம் தான் எனக்கும் தோணுது. ஆனால் நம்ம சிம்பிளாக கல்யாணத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு நல்ல நாளாக பார்த்து நல்லா பெருசாக ஃபங்க்ஷன் வச்சுக்கலானா அப்படின்னு நம்ம பாண்டி சொல்கிறாரு. இல்லைடா பாண்டி அதெல்லாம் எதுக்குடா, சும்மா கோயிலில் கல்யாணம் பண்ணால் போகாதா அப்படின்னு. அண்ணா இது உன்னுடைய கல்யாணம்னா எப்படி நாங்கள் சிம்பிளாக விட்டுருவோம், உங்களுக்கு கோயிலில் கல்யாணத்தை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜாம் ஜாமுன்னு ஊரே கூப்பிட்டு அப்படியே பெருசாக ஃபங்க்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு. சரிடா உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு ஒரு காலண்டரை எடுத்து பார்க்குறாங்க. இன்றைக்கி நாள் நல்லா தான் இருக்குன்னு நடேசன் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ எல்லாருமே கடைக்கு போயிட்டு வந்துடலாமா அப்படின்னு. என்னப்பா நிலா இவ்வளோ அவசரம் அப்படின்னு. ஆனால் நமக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குண்ணே, நம்ம முடிவெடுக்க வேண்டியது பொறுமையாக இல்லைண்ணே, சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. சரினும் அதுக்கப்புறம் எதுவும் பேசாமல் அமைதி ஆகிடுறாங்க. ஸோ எல்லாரோடுமே சம்மதம். ஸோ போயிட்டு துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு. அதுக்கும் ஏன் எல்லாரும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சோழனை மட்டும் போயிட்டு வர சொல்கிறாங்க. ஆனால் நான் மட்டும் எப்படின்னா எல்லாரும் சேர்ந்து வாங்க போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சோழா நீயும் நிலாவும் மட்டும் போயிட்டு வந்துடுங்க அப்படின்னு. இல்லைண்ணே அப்படின்னு. ஏன் சோழா ஏதாச்சும் வேலை இருக்கா அப்படின்னு. ஆமாண்ணே ஒரு சவாரி இருக்குது அப்படின்னு சொன்னதும் சோழன் நீங்கள் சவாரி முடிச்சுட்டே வாங்க, நீங்கள் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா பொறுமையாக எல்லாரும் போய்க்கலாம் அப்படின்னு சொன்னதும் சரிங்க நான் இப்போ போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா இங்கே சந்தா நிலா இவங்க உட்காந்து கிச்சனில் ஏதோ செய்கிறேன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக ஸ்வீட் செய்கிறேன்னு சொல்லிட்டு உட்காந்து ஃபேமிலியாக எல்லோரும் ஜாலியாக பேசிட்டு ஸ்வீட் செஞ்சுட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, அடுத்து வந்து சேரன் சந்தாவுக்கு எப்படி கல்யாணம் நடக்க போகுது, நிலா சோழன் இதை எப்படி நல்லபடியாக நடத்த வைக்க போகிறாங்க, என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.